அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. நீட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் ஒரு மிக முக்கியமான டவுட், அட்ரஸ் ப்ரூஃப். ப்ரெசன்ட் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ். இந்த ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் ஒரே அட்ரஸாக இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ப்ரெசன்ட் அட்ரஸ் வேறு, பர்மனன்ட் அட்ரஸ் வேறு. அப்போ என்ன மாதிரி நம்ம டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறது? அப்போது ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் வேறு வேறு அட்ரஸாக இருக்கிற பட்சத்தில் தனித்தனி டாக்குமெண்ட்டாக அட்டாச் பண்ணுறதா, ஒரே ப்ரூஃபாக அட்டாச் பண்ணுறதா? அது ப்ரெசன்ட் அட்ரஸ் வேறு, பர்மனன்ட் அட்ரஸ் வேறு. அப்போ இந்த ரெண்டுக்கும் தனித்தனியாக நம்ம செப்பரேட் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணுமா, ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணுமா? ஸோ இந்த மாதிரி சந்தேகங்களுக்கு தெளிவான ஒரு விடை. அது இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, லாஸ்ட் இயருடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டில் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தரவாக ஸ்டடி பண்ணி தான் சொல்கிறோம். ஸோ இதை கடைசி வரைக்கும் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் கிடையாது, லாஸ்ட் 4 இயர்ஸாக நீட் அப்ளிகேஷன் ப்ராசஸ், மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோக்களை பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நிறைய மாணவர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த அட்ரஸ் ப்ரூஃப் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு காம்பனன்ட் இந்த நீட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ப்ராசஸ். அப்போது கொரிஸ் ரெகார்டிங் அட்ரஸ் ப்ரூஃப், ஒரு சந்தேகங்கள், அட்ரஸ் ப்ரூஃபோட சந்தேகங்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இஃப் அ பர்மனன்ட் ரெசிடென்ட் ஆஃப் பீகார் ஸ்டேட், அவர் வந்து பீகார் ஸ்டேட்டில் இருக்கார், ஸ்டடிங் இன் கோட்டா ஃபார் ப்ரிப்பரேஷன், இப்போ ராஜஸ்தானில் படிக்கிறார். வாட் டாக்குமெண்ட் கேன் அப்லோட் as a proof of a present and permanent address? அவர் வந்து ஒரு பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர், அவர் ராஜஸ்தானில் படிச்சுட்டு இருக்கார். என்ன அட்ரஸ் ப்ரூஃப் வைக்கிறதுன்னு கேட்குறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தமிழ்நாட்டில் இருப்பீங்க, கேரளாவில் நீங்கள் தங்கியிருந்து நீங்கள் ஒருவேளை ஸ்கூல்ஸ் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, அங்கே நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ ப்ரெசன்ட் அட்ரஸ் கேரளான்னு வச்சுக்குவோம், பர்மனன்ட் அட்ரஸ் உங்களுக்கு தமிழ்நாடாக இருக்குது. அப்போ எந்த மாதிரி நம்ம அட்ரஸ் ப்ரூஃப் வைக்கிறது அப்படிங்கிறக்காக கேட்டிருக்காங்க. ஃபார் அ ப்ரெசன்ட் அட்ரஸ் கேண்டிடேட் கேன் அப்லோட் ஹர் ஸ்கூல் ஐடி கார்டு, ஸ்கூல் ஐடி கார்டு வைக்கலாம், ரெண்டல் அக்ரிமெண்ட் வைக்கலாம், அந்த ஊரில் உங்களுக்கு பேங்க் பாஸ்புக்கு அட்ரஸோடு இருந்தால் அதை வைக்கலாம். அப்போது நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், ஸ்கூல் ஐடி கார்டு வைக்கலாம். அந்த ஊரில் ப்ரெசண்டாக தங்கியிருக்கிற ஊரில் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் பாஸ்புக் ஃபோட்டோவோட அட்ரஸ் இருந்தால் வச்சுக்கலாங்க. ஃபார் பர்மனன்ட் அட்ரஸ் கேண்டிடேட் கேன் அப்லோட் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணலாம், ஓட்டர் ஐடி அப்லோட் பண்ணலாம், பாஸ்போர்ட் இருந்தால் அப்லோட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பர்மனன்ட் அட்ரஸுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆதார் கார்டு எல்லாமே வச்சுருப்பீங்க, அதனால் பர்மனன்ட் அட்ரஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டவுட், ஐ do not have any document for proof of present address, can I make an affidavit of the same? ஸோ எனக்கு வந்து ப்ரெசன்ட் அட்ரஸுக்கு ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் இல்லைனா, an affidavit can be made from court mentioning that candidate is staying in this address for a specific period may be uploaded for a proof of present address in case candidate is not able to upload Aadhaar card, ஸ்கூல் ஐடி, ரெண்டல் அக்ரிமெண்ட், இதெல்லாம் முடியலை அப்படின்னா ஒரு அஃபிடவிட், கோர்ட் அஃபிடவிட்டை நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மை பர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸ் ஆர் சேம், ரெண்டு ஒரே அட்ரஸாக இருக்குது. டூ யூ நீட் அப்லோட் அ சேம் டாக்குமெண்ட்? ரெண்டு தடவை அப்லோட் பண்ணணுமா? இஃப் அ ப்ரெசன்ட் அண்ட் பர்மனன்ட் அட்ரஸ் ஆர் சேம், தென் ஒன் டாக்குமெண்ட் வில் பி சஃபிஷியன்ட். ஒன் டாக்குமெண்ட் வில் பி ரெண்டு ஒரே அட்ரஸாக இருந்தால் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாவே போதுமானது. Do you need to upload a proof of present and permanent address separately? present அட்ரஸையும் பர்மனன்ட் அட்ரஸையும் செப்பரேட்டாக நம்ம அப்லோட் பண்ணணுமா அப்படின்னா, proof of present address and permanent address are merged in a single PDF. present address வேற, பர்மனன்ட் அட்ரஸ் வேறனா, ரெண்டையும் ஒரே PDF-ஆ மெர்ஜ் பண்ணி that file is to be uploaded once the PDF should be from 50 KB to 300 KB. அப்போது present address தனியாக இருக்குது, பர்மனன்ட் அட்ரஸ் தனியாக இருக்குன்னா ரெண்டையும் ஒரே PDF-ஆ கன்வெர்ட் பண்ணி ஒரே இமேஜாக நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். அப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மிக முக்கியமான டவுட். கேன் ஐ ரெண்ட் அக்ரிமெண்ட் மேபி ப்ரெசன்ட் அட்ரஸ் ப்ரூஃப்? ரெண்ட் அக்ரிமெண்ட் வைக்கலாமா? இப்போ கேண்டிடேட் இஸ் ஸ்டேயிங் இன் ரெண்டட் அகாமடேஷன், தென் வேலிட் ரெண்ட் அக்ரிமெண்ட் மேபி யூஸ் ஃபார் அப்லோடிங் த ப்ரூஃப். அப்போது நீங்கள் ரெண்ட் அக்ரிமெண்ட்டையும் வைக்கலாம். அப்போ இந்த மாதிரி டவுட்டெல்லாம் கிளாரிஃபை ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட்டை யூஸ் பண்ணலாம் ப்ரெசன்ட் அட்ரஸுக்கு. ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் ஒரே அட்ரஸாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஒரே டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலாம்.
2 வெவ்வேறு அட்ரஸாக இருந்தால் ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி சிங்கிள் பிடிஎஃபாக 50 to 300 பிடிஎஃப் அட்டாச் பண்ணலாம். ஸோ ப்ரெசன்ட் அட்ரஸுக்கு நீங்கள் ஸ்கூல் ஐடி கார்டு அந்த மாதிரி வைக்கலாம், ரெண்டல் அக்ரிமெண்ட் வைக்கலாம், அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்க் பாஸ்புக் வைக்கலாம், அந்த அட்ரஸ் இருக்கணும். பர்மனெண்ட் அட்ரஸுக்கு ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த சந்தேகம் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த சந்தேகம் வருங்க. எப்போ வரும்? அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்போ வரும். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.